திருவாய்மூர் தனியாக திருவாய்மூர் தனியாக பூவா வச்சுருவோம். குங்குமம் மட்டும் எல்லாரும் அப்படியே வெளியில உட்கார சொல்லுங்க சார். கையில வாங்கி திருவாமூர் விழுப்புரம் மாவட்டம் திருவாமூர் அப்பர் பிறந்த ஊர். 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பர் பிறந்த ஊர். தர்மகர் 26 சதவீதம் கட்டி முடிச்சார். 26 சதவீதம் இருக்கிறது 27 சதவீதம் 26 கட்டி முடிச்சாரு. 1963 தான் கட்டி முடிச்சார். அது போட்டு நிறைய டெவலப் பண்ணுவோம். பார்த்து பாருங்க அதெல்லாம் வசதி இன்னும் கொஞ்சம் கிட்ட அப்படி பெறுதல் ரோக நட்சத்திரம் அவர் மோட்சம் சதய நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் ரோக நட்சத்திரம் இங்கே அபிஷேகம் உண்டு, சிவங்கோயில் அபிஷேகம் உண்டு, அப்பர்கள் அபிஷேகம் உண்டு, சொற்கள் உண்டு. அதே மாதிரி சைவத்தில் பிறந்து கூட மோட்சம் பண்ணி தான் விவசாயம் பண்ணாங்க. அதுபோல் இங்கே சதய நட்சத்திரம் ஒரு மோட்சம் உண்டு, இங்கே அபிஷேகம் உண்டு, அங்கே அபிஷேகம் உண்டு, சொற்பொழு உண்டு. சொற்பொழு கூட அபிஷேகத்தை பண்ண முடியும். 80-90 பேருக்கு வடப்பாய்ச்சல் சாப்பாடு ஒவ்வொரு மாதம் போடணும். ஒரு மாதம் காலையில் சதையில் போட்டணும். 28 சாயம் 4 மணிக்கு சாதம் கடையில் டாக்டர் கடை அலுவலக செய்யலாம். 4 நிற்காது. நீங்கள் அவசியம் கலந்துக்கலாம். ஒவ்வொரு மாதம் நடக்குது. சொற்பொழு உண்டு. சித்திரை மாதம் ஒரு மோட்சம் முடியுது. அப்புறம் மோட்சம் சித்திரை மாதம் திருப்பகலும் உண்டு. அது காரைக்காட்டு நாகப்பட்டினம் படுவது, காரைக்காடு நாகப்பட்டினம் படுவது அந்த ஊர் போகிறாங்க. அங்கே தான் மோட்சம் பண்ணுது. அப்போ இங்கே 3 நாள் சிறப்பு பண்ணுறோம். மோட்சம் பண்ணுறப்ப இங்கே 3 நாள் கடைசி தான் சாதியம் நட்சத்திரம். இந்த 2 நாளைக்கு முன்னே செய்யும். 3 நாள் சேரும். ஆதினத்தை தர்மராஜருடைய சன்னிதானத்தை உத்தரவுப்படி அந்த உத்தரவு கேட்டு தான் பத்திரிக்கை கடிச்சு எல்லாம் உபயோகம் செய்கிறோம். முதல் திருவாடகை சேர்ந்து வருவாங்க. மறுநாள் திருப்பூர் சேர்ந்தார். கடைசியில் தர்மபுரி சேர்ந்தார். இந்த 3 நாள் அங்கே இருந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. சொற்பொழி உண்டு, பச்சை மண் உண்டு, இது சிகிச்சை உண்டு, தேவைப்பட எல்லாம் காலம்புற 6 ராத்திரி 10 நடந்துருக்கும். காலம்புற 6 ராத்திரி 10 டிஃபன் சாப்பாடு எல்லாம் உண்டு. முதல் 70 பேர் வருவாங்க. மறுநாள் 1000 பேர், கடைசியில் 2000 பேர் வருவாங்க. எல்லாம் வசதி இருக்காங்க. எல்லா வசதி பாத்ரூம் வெட்டி குளிக்கிட்டு வசதி இருக்குது. எல்லா படுக்கிற வசதி இருக்குது. எல்லா வசதி இருக்குது. சாப்பாடு சார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கு. எல்லா வசதி இருக்குது. அவசியமாங்க போங்க. இது பல்லவர் காலத்து கோயில். அப்புறம் பல்லவர் காலத்து சேர்ந்தவர். அப்போ இந்த சிவன் கோயில் இல்லை இங்கே. அப்படி திருவாமூர் இருந்தப்ப அந்த குடும்பம் இங்கே இருந்தப்ப இந்த சிவன் கோயில் கிடையாது. அதனால தான் திலகவதி இங்கே கும்பிடாது. அவங்க திருவதியில் போய் வீரடேஸ்வரர் கோயிலில் அங்கே பாடம் போட்டு அவங்க கும்பிட்டுருந்தாங்க. நான் சொல்கிற புரியுதுன்னா இல்லை. இது சோழகாலத்தை கட்டணும். அதனால சோழகால அதாவது அப்பர் பிற்பாடு கட்ட கோயில். அதனால தான் அப்பர் இங்கே பாடலை. அவங்க சகோதரர் இங்கே இல்லை. திலகவதி திருவதியில் போய் வீரடேஸ்வரர் கோயிலில் போய் பாடியிருக்காங்க. அப்போ ஒரு சமயத்தில் சமணத்துக்கு போட்டார். 20 ரூபாய் கல்வி சகோதரர் பேரண்ட்ஸ் 2 பேர் இறந்துட்டப்போ, அதாவது கொகனார் மாதிரியார் தாய் தந்தையார் அவங்க 2 பேர் காலமான போகிறோம். இவங்க 2 பேர் பொறுப்பட்டு ஒருத்தர் திருவதி போட்டார். அந்த அவர் சைவத்திலிருந்து சமணத்துக்கு போட்டார். அந்த மன்னர் பேரை தர்மசேனர் பட்டம் கொடுத்து வச்சுருந்தார். இருந்தப்போ அங்கே வைத்தியடி சூழல் வைத்தியடி தாங்காதா அந்த மன்னர் எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தார். சரியாக இரவுடர் அந்த மன்னருக்கு தெரியாத சகோதரர் சகோதரர் குறைட்டார். சகோதரர் ஈஸ்வரனை பாட்டு பாட சொன்னார். ஈஸ்வரனை பாட்டு பாடினார். அப்போ தான் கூட்டாயிரம் கண்டு புதுமை பண்ண நான் இருந்து பாட்டை அங்கே படிச்சு பாடுறேன். அந்த பாட்டு பாடுறது அப்படி சூழல் தீர்ந்து போச்சு. தொடர்ந்து பாடினார். அதில் 4% பேர் வச்சாங்க. ஈஸ்வரன் வச்சாங்க. இன்னும் ஒன்று ஒவ்வொரு மாதம் சதவீதம் நடக்குது. 26 சதவீதம் அவசியம் வரலாம். திட்டம் போய் வாங்க. இங்கே பல பேர் நற்கொடை தராங்க. ஆனால் இந்த 2 கோயிலும் அறுவடை செய்யும். அந்த அப்புறம் கோவில் இதுவும் அறுவடை செய்யணும் தான். நிலங்கள் இருக்குது. நிச்சயம் நிலம் இருக்குது. கொத்த கந்து கொத்து வராங்க. அரசாங்கம் நடத்துகிறாங்க. அவ்வளோதான். ஆனால் அரசாங்கம்
உருப்படி சம்பளம் தர கம்மியாக தராங்க. அதனால் உருப்படி ஒரு காலம் 2 காலம் பூஜை இருந்தது, ஒரு காலம் பூஜை ஆகிட்டாங்க. ஒரு காலம் பூஜை தான் செய்கிறாங்க. உருப்படி சம்பளம் அரசாங்கம் தர சம்பளம் கம்மி. தனியாக ட்ரஸ்ட்டு நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் இல்லாத அவங்க செய்கிறோம் சட்டம் ஒன்று செய்ய முடியல. இந்த வருஷம் கும்பாஷம் பண்ணுவோம், 24 பண்ணி ஆரம்பிக்கணும். 20 கோடி இதை ஒன்று அங்கே கும்பாஷம் இன்னும் பண்ணுறாங்க. அதுக்காக போய் பண்ணியிருக்காங்க, பண்ணுவாங்க. எல்லாம் நண்பர்கள் இந்த ரோடு ஆட்சி போட்டதும் இவங்க தான் அந்த பவானி தியாகராஜன் கேள்விப்பட்டிருக்கோம், பொற்கொழிவாளர். அவர் தான் அந்த ஆட்சி போட்டு கொடுத்தாரு. அவர் 5 லட்சம் கொடுத்தாரு, நான் 1 லட்சம் போட்டு 5 லட்சம் ஆட்சி போன 9 மாதம் போன மார்ச்சில் திறந்தது. அங்கே வந்து அப்போ ஷீட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த ஷீட்டு ஃபுல்லாக 13 லட்சம் அந்த பவானி தியாகராஜன் போட்டு கொடுத்தாரு. முத்துக்குமார் சொல்லி கவுண்டர் வச்சு தியாகராஜன் போட்டு கொடுத்தாரு. 13 லட்சம் ஒரு மாதம் கிட்ட எல்லாம் கோயம்புத்தூர் தந்துட்டாங்க. இங்கே வந்து அந்த குக் பண்ணது தாங்க எல்லாம் அங்கே வந்து செஞ்சாங்க. ஒரு மாதம் தங்கி போட்டாங்க. மறுபடியும் என்ன வேலை கேட்டார், கல் ஃப்ளோரிங் போட்டு கொடுத்தாங்க. அடிமை எல்லாம் ஊரோட கல் ஃப்ளோரிங் கருங்கல் அந்த மீந்தக்கு தான் இருந்து பாருங்க. மீந்தக்கு தான் உள்ளே போட்ட கல் தாங்க பூரா அவங்க தான். அரசாங்கம் வந்து பேருக்கு அரசாங்கம் போச்சு, எல்லாம் டோனர் இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன், டோனர் பாருங்க ஒழிய நான் குறை சொல்கிறேன். எனக்கு அரசாங்கத்துக்கு பயமே கிடையாது. நான் எந்த கடையும் சேர்ந்தவங்க இல்லை, நான் அரசாங்கத்தை பண்ணி எடுக்கிறவங்க இல்லை. ஆனால் நான் பயமாக நான் பேசுகிறேன், யார்ட்டையும் பேசுவேன். அப்பர் பிறந்த ஊரில் யாமாருக்கும் குடியேறணும். அதான் சொல்லுவோம், யாமாருக்கும் குடியேறும் நம்ம நெஞ்சோம் நகர்ப்பு யாமா அப்பர் குடியேறுவோம் பணிவோம் வரணும். என்ன பாட்டு எல்லாம் துன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எந்த துன்பம் நீங்கிறாங்க. இன்பம் தவிர என்ற துன்பமே தேடி பார்க்குற துன்பத்தை இல்லை. அப்பருக்கு மொத்தம் 5 பேர் இருக்கு. அப்பா அம்மா வச்சுட்டு மருள் நிற்கிறார். 2வது